சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பவும் வழக்கமான வாழ்க்கை தொடருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அபிக்கி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இனிமேல் தான் உலகத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இந்த வருடம் டிசம்பர் மாதம் உலகத்துக்கு ஒரு பேரழிவு ஒண்ணு இருக்கு. அந்த அழிவோட தாக்கம் கிட்டத்தட்ட 2021 மார்ச் மாதம் வரையும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அதிர வச்சிருக்காரு. ஜோதிடத்தை நம்பாத சில பேர் இதை சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஜோதிடத்தை நம்பக்கூடியவங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அபிக்கி ஆனந்த் சொல்ற விஷயம் எல்லாமே சமீபத்துல இருந்து நடந்துகிட்டே தான் வருது. அந்த மாதிரி இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் அச்சத்துல இருக்காங்க. இந்த நிலையில அந்த பேரழிவு எப்படி வேணாலும் வரலாம். அதனால மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இந்த வருடம் ஜூன் மாதத்துக்குள்ள முடிஞ்ச கொரோனா வைரஸ் திரும்பவும் இந்த வருஷம் முடிவுல கூட திரும்பவும் ஆரம்பிக்கலாம். அதனால மக்கள் தங்களோட உடல் நலத்தை நல்ல பாதுகாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகரிச்சுக்கங்க, நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.